நீங்க எல்லாருமே சுத்தி சுத்தி ஒரு பாயிண்ட்ல மையமா வந்து நிக்கிறது என்னன்னா, எனக்கு உங்களை பார்க்க ஃபீமேல் மாதிரி உணரல, ஒரு பாய் மாதிரி உணர்றீங்க அப்படிங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பாயிண்டா வைக்கிறது என்னன்னா, நான் உங்களை ஏதாவது வச்சு நீ ஃபீமேல் மாதிரி இல்லைன்னு அது சொல்லலை. ஆனா நீ எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் நீ பாய் மாதிரி இருக்குன்னு முடிச்சிருக்கீங்க. நாங்க ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறோமா? நீங்க ஏன் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே தொடர்ந்து போறீங்க அப்படிங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கீங்க. இப்போ யாராவது ஒரு ஹேர் ஸ்டைல், இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஹேர் ஸ்டைலை வச்சு இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கவங்க தான் பொண்ணு, மற்றவங்களாம் பொண்ணு இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஓகே, இப்போ நீ நிறைய முடி வச்சிருக்கீங்கல்ல, இதை பராமரிக்க என்னெல்லாம் பண்றீங்க அதை சொல்லுங்க. நான் வந்து டெய்லியும் கறி லீஃப் சாப்பிடுவேன். பச்சையா சாப்பிடுவீங்களா? ஆமா, அது வந்து ரியலா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம், ஏன்னா இன்டேக் தான் இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. அதனால நான் அதை சரி, ஃபாலோ ஓகே. பண்ணுவேன். வித்தியாசமா கேட்குறேன், நான் கேட்குறேன் வித்தியாசமா இந்த ஹேருக்கு நான் இதை பண்றேன். வீக்லி ஒன்ஸ் வந்து எக் யூஸ் பண்ணுவாங்க சார். ஒயிட் எக் மட்டும், எல்லோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் எக் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவோங்க சார். ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக இருக்கணும். ஓகே. சார் ஆக்சுவலி ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க. நான் 3 விதம் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் கண்டிஷ்னர் இல்லை அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீடு இருக்குல்ல, அந்த ஃப்ளாக்ஸ் சீடு நல்லா பாயில் பண்ணனா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வரும், அது கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து கஞ்சி தண்ணி இருக்குல்ல, ரைஸ் வாட்டர், அது கூட யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் சாஃப்ட் ஆகும். ஐ திங்க் இது நிறைய பேருக்கு தெரியும் இல்லை தெரில. பியர் இருக்குல்ல, இட்ஸ் அ வெரி குட் கண்டிஷ்னர் டு த ஹேர். நான் அது யூஸ் பண்ணுவேன். லைக் ஹேர் வந்து ஷைனாக இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பியர் ஷாம்பு வருது, பட் ஆனால் வந்து பியூர் பியர் ஆல்கஹால் இருக்குது, அது யூஸ் பண்ணுவேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் வந்து ஹென்னா யூஸ் பண்ணுவேன். ஹென்னாவோட அவங்க எக் சொன்னாங்கல்ல, ஒயிட் சொன்னாங்க, நான் எல்லோவும் போடுவேன். ஆன் டாப் ஆஃப் இட் அதில் ஆயில், நார்மலாக எந்த ஆயில்னாலும் ஓகே தான், பேராஷூட் ஆயில், பீட்ரூட் சாறு போடுவேன். ஸோ நம்ம வந்து ஹென்னா மட்டுமே போட்டால் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலரில் லுக் கொடுக்கும். நம்ம பீட்ரூட்டோட போடும்போது அது வந்து ஒரு பர்கண்டி கலர் கொடுக்கும். ஸோ அதோடு சேர்த்து இப்போ வந்து இது நார்மல் தண்ணியில் கலக்கிறதுக்கு பதில் டீ டிகாஷனில் கலக்கும் போது நமக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஹென்னா மோஸ்ட்லி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்து நேச்சுரல் கண்டிஷ்னராக வந்து எக் வந்து யூஸ் ஆகும். ஸோ எல்லோ போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். என்னென்னா ஒரு சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, இல்லை ஒரு சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவாக பனானா இல்லைனா வந்து கர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி வளர்க்கக்கூடிய முடியை ஒரு பொது இடத்துக்கு போறீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? அந்த முடியை வச்சு ஷோகேஸ் பண்ணுறது ஒன்று இருக்கும்ல, மற்றவங்க அந்த முடியை பார்க்கணும் அப்படிங்காக என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். பின்னல் போட்டு பூ வச்சிருக்கேன் பாத்தீங்களா, பின்னல் போட்டு மல்லிப்பூ வச்சாலே எல்லாருமே பார்த்துருவாங்க சார். ஓகே, அதுதான் மெயின். ஆமா சார். வேற ஸ்டைல் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே நம்ம வந்து ட்ரெண்டியா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுருவேன். நான் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சைட் கிளட்ச் போட்டுட்டேன் அப்படின்னு. நீங்க கேக்குறேன்னா இதெல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு ஸ்டைல் பண்றீங்க. நான் என்னன்னா இப்ப அந்த பொண்ணு ஒன்று பண்ணி காமிச்சாங்க, நான் வருமா அப்பப்போ முடி அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன், முடி அப்பப்போ விரிச்சு இந்த சைடு பண்ணிப்பேன். ஸோ அது மூலம் என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன். நான் நடந்து போனாலே பார்ப்பாங்க சார். கீழே வாங்க, அப்படி என்ன பண்ணுவீங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறத நினைச்சுக்கங்க, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, இப்ப நீங்க தான் லாஸ்டா உள்ள போறீங்க. சோ இப்போ ஒரு முகூர்த்தத்துக்கு நான் போறேன் காலையில, பாருங்க அழகா பின்னல் போட்டிருக்கேன் அண்ட் பூ வச்சிருக்கேன், போதும் அவ்வளவுதான். ஜஸ்ட் நான் இந்த முந்தானி எடுத்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு, என்னோட செக்யூரிட்டிக்காக இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி நீங்க அவங்கள மாதிரி தனியா வந்து முடி இருக்குன்னு சொல்லி சைடுல போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டீங்க? அது அவங்களோட ஸ்டைல். அது நீங்க பண்ண மாட்டீங்க? இல்ல, நான் பண்ண மாட்டேன். இப்படிதான் போவேன். பட்டனா முடி லென்த்தா இருக்குது, எப்படி காட்டுறது? அப்போ இப்போ எப்படி அவங்க சொன்னாங்க, நான் நடந்து வரும்போது இப்படிதான் உள்ள வந்தேன், நான் செட்டுக்கு வரும்போது இப்படிதான் பின்னாடி போட்டுட்டு தான் வந்தேன், பூலாம் முன்னாடிலாம் போடல, இந்த மாதிரி தான் நடந்து வந்தேன். எப்படி அவங்க என்னோட ஹேரை பார்த்தாங்க? எனக்கு முன்னாடி போகிறாங்க, நான் எங்கள் அம்மாவோட வந்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், அவங்களுக்கு பாரு எவ்வளோ நல்லா அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா ஆமாவா அப்படின்னாங்க. ஸோ முன்னாடி போகிறாங்க, பார்க்க தானே செய்வேன். நீங்க என்ன பார்த்துருக்கீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நீங்க என்ன பின்னாடி வந்த இல்ல, எனக்கு இம்ப்ரெஷன் இல்லையே, நீங்க வரீங்கங்கிறது இல்லையே, பட் நீங்க மட்டும் எனக்கு முன்னாடி தான் போயிட்டு இருந்தீங்க. ஓகே, அம்மா சொன்னாங்க. சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல. ஓகே, இப்போ நடந்தாங்கல்ல, இத பத்தின உங்க கமெண்ட் சொல்லுங்க, பொதுவான கமெண்ட்ஸ். ஆக்சுவலா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியாது சார். எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுலயே நடந்தாங்க. நான் தான் ஒரு உண்மையான பெண்ணா இருக்கிறேன், எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி. நார்மலா தான் சார் இருந்துச்சு, ஒன்றும் பெரிய அட்ராக்ஷன் அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, வேற வாக்